நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது தண்டகாரண்யம் படத்தின் திரை விமர்சனம். தண்டகாரண்யம் படத்தில் தினேஷ், கலையரசு, டான்சிங் ஸ்டார் ஷபீர், பாலசரவணன், ரித்விகா, விஷ்ணு சிங், அருள்தாஸ், முத்துசாமி, யுவன் மயில்சாமி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஸ்ரீ கிரிஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஸ்டன்னர் சாம் சண்டை காட்சியில் அமைத்திருக்கிறார். சுரேன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அதிரை ஆதித்யன். இந்த படத்தினுடைய கதை தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியை பிரதிபலிப்பாக இருக்கிறது. மலைவாசி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதன் காரணமாக மலைவாசிகளை சிலர் தீவிரவாதி ஆகிறார்கள். அதாவது நக்சல்வாரி என்று சொல்லப்படுகிற நக்சலைட் இயக்கத்தில் சேர்கிறார்கள். இந்த மலைவாசி மக்களுடைய மக்களாக கலந்துவிட்டு அந்த தீவிரவாதிகளை ஒழிக்க மத்திய அரசில் உயர் பதவியில் இருப்பவர் ஒருவர் திட்டமிடுகிறார். அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு போலியாக ஒரு இராணுவ முகாமை உருவாக்குகிறார். அந்த மலை பிரதேசத்தில் இராணுவத்திற்கு ஆள் சேர்க்கிறோம், எல்லோரும் வாருங்கள் என்று கூட்டி வந்து அவர்களை இராணுவத்தில் பயிற்சி கொடுப்பது போல் கொடுத்து அதுக்கப்புறம் அவர்களை சுட்டு கொள்வது என்பது தான் படத்தினுடைய கதை. போராட்டம் படம் முழுக்க இடதுசாரி போராட்டமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அரசாங்கம் அவர்களை விரோதிகளாக பார்க்கிறது. உன்னை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை நீ நண்பனைத்தானே பார்க்கணும். மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தானே மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மக்களையே விரோதிகளாக பார்த்தால் எப்படி? இதுதான் படத்தினுடைய சாராம்சம். ஆனாலும் தன்னுடைய தம்பி கலையரசனை இராணுவ வீரனாக ஆக்கி காக்க வேண்டும், நாட்டை காக்கிற பணியிலே நாங்களும் இருக்கிறோம் என்று திமிரோடு சொல்ல வேண்டும் என்று கலையரசனை அந்த முகாமுக்கு இராணுவ பயிற்சியாளனாக அனுப்புகிறார். தினேஷ் இங்கே மக்களோடு மக்களாக போராட்டவாதியாக இருக்கிறார். ஆனால் இராணுவத்தில் பயங்கர கொடுமை நடக்குது. தேவையில்லாமல் எல்லாரையும் கொல்றாங்க. அது இராணுவமா இல்லை பாகிஸ்தான் இராணுவமாங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பட்டம் முழுக்க அப்படியே நாடி நரம்புகள் புடைப்பேறிய அளவுக்கு நிகழ்வுகள் காட்டப்படுகின்றன. பிரமாதம். தீவிரவாதிகள் படத்தை இதை விட ஒருத்தன் தெளிவாக காட்ட முடியாது சாமி. எத்தனையோ பல படங்களை எடுத்திருக்கிறார்கள். அந்த கதையினுடைய டின்ட்டே அப்படி இருக்குது. அந்த மலைவாழ் பிரதேசம் எப்படி பச்சை பிரதேசமாக இருக்கிறது, அந்த பச்சை பிரதேசமாக இருந்த காடு எப்படி இரத்த பூமியாக மாறுகிறது என்பதெல்லாம் நரம்புகள் புடைக்கிற விதயத்தில் அதிரை ஆதியன் சொல்லியிருக்கார். முதல்ல அவருக்கு பாராட்டு. தினேஷ் பாத்திரமாகவே மாறிவிடுகிறார். அவர் கண்ணே வேறு மாதிரி இருக்குது. அவருடைய அந்த தீவிரவாதி மிடுக்கு, மக்களோடு மக்களாக போரிடுகிறது, மனைவியை விட்டு பிரிவது, அதுலேயும் அந்த ரித்விகா இருக்க பிரமாதமாக நடிச்சிருக்கார். ரித்விகாவோட நடிப்பு இப்போதும் கண்களில் இருக்குது. அதே போல் கலையரசன் அந்த இராணுவ உடைய மாட்டின உள்ள மனுஷன் கம்பீரமாக நடக்கிறான் பாருங்கள். அதுதான் அந்த இராணுவ உடையும் இராணுவ வீரனுக்கு மிடுக்கை சேர்க்கிறது. போலீஸ்காரனுக்கு அந்த உடை பெருமை சேர்க்கும். அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. பிரமாதமான படம். அதில் எந்த சந்தேகமே இல்லை. புரட்சியை எதிரொலிக்கிற படமாக இருந்தாலும் புரட்சி ஏன் உருவாகிறது? தப்பு நடக்கிறதுனால தானே புரட்சி உருவாகுது. தப்பு நடக்கலைன்னா எப்படிப்பா புரட்சி உருவாகும்? அந்த கேள்விக்கான பதிலை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதிரை ஆதியன். எல்லா நடிகர்களுமே பண்பட்ட நடிகர்களாக நம் மனதை பாதிக்கிறார்கள். பிரதீப் காளிராஜா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அதாவது இயக்குனர் என்ன நினைத்தாரோ, என்ன உணர்வுகளோடு கதை எழுதினாரோ அதை விட அதிகமான உணர்வுகளை ஒளிப்பதிவாளர் நம் கண்முன்னே நிறுத்துகிறார் காட்சிகளாக. பிரமாதமாக இருக்குது. அந்த மக்களோடு மக்களாக நாம் உலா வந்த உணர்வையும் ஏற்படுத்தி இருக்கிறார் பிரதீப் காளிராஜா ஒளிப்பதிவாளர். பாராட்டு. ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்திருக்கிறார். ஒரு புரட்சி படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக பொருத்தமாக சிறியிருக்கிறார் ஜஸ்டின் பிரபாகரன். இசை பிரமாதம். பாலசரவணன் எல்லா படத்துலேயும் காமெடி பண்ணுவார். இந்த படத்தில் நம்மளை அழ வச்சிட்டார். நான் இது வரைக்கும் பாலசரவணன் இந்த கேரக்டர்லாம் பார்த்ததே இல்லை. வருவார், எந்த வித மாடுலேஷனுமே இல்லாமல் காமெடியில் பேசிட்டு கைத்தட்டில் வாங்கிட்டு போயிடுவார். இந்த படத்தில் குலுங்கி அழ வைக்கிறார் நம்மை. பாலசரவணனின் இன்னொரு மறுபக்க நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதிரை ஆதியன்.
ஆதிரை அதியன். எத்தனையோ பேர் கமர்ஷியலாக படம் எடுக்கிறாங்க. லவ் குத்தாட்டம் போட்டு நம்மளை மைமறக்க செய்து காசை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் சினிமா இதற்கு பயன்பட வேண்டும், சினிமாவை பார்த்து மக்கள் திருந்த வேண்டும், சினிமா ஒரு படிப்பினையை ஊட்ட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த சிறப்பான இயக்குநர்கள் பட்டியலில் ஆதிரை அதியனும் இடம்பெறுகிறார். தயவு செய்து தண்டகாரண்யம் படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். மலைவாழ் மக்கள் சுதந்திரம் பெற்ற பிறகும் சுதந்திரம் இல்லாமல் கொத்தடிமையாக வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தண்டகாரண்யம் படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 55 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.